தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக அரசு மற்றும் அதன் அரசியல் நகர்வுகள் குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்த மிக கடுமையான விமர்சனங்களை சட்டமன்றத்தில் எதிரொலித்து பேசினார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு மற்ற கட்சிகளில் உள்ள எம்எல்ஏக்களை தங்களது பக்கம் இழுத்து அவர்களை தூய சக்தியாக்கி வருவதாக குறிப்பிட்ட அவர், தீர்த்து போன சக்திகளிடமிருந்து திருடும் ஒரு காய்ந்து போன சக்தியாக தான் தற்போதைய தமிழக வெற்றிக் கழக அரசு இருந்து வருவதாக திமுக தலைவர் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக வெற்றிக் கழக அரசை காய்ந்து போன சக்தி என்று திமுக தலைவர் மிக அழுத்தமாக விமர்சித்துள்ள இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அளிக்கப் போகும் அதிகாரப்பூர்வ பதிலுரையில் இதற்கான உரிய விளக்கம் கண்டிப்பாக இடம்பெறும் என தாங்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பதாக அதிரடியாக தெரிவித்தார். திமுக தலைவரின் இந்த நேரடியான மற்றும் கடுமையான அரசியல் விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் முன்வைத்து பேசிய பேச்சு தற்போது விவாத களத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.